மார்னிங் ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்னு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் தான் தெரியும். கரெக்டாக மார்னிங் எந்திரிச்சதில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு ஸ்கூல் பாக்ஸ் பேக் பண்ணி வீட்டில் பேசிக் ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடித்து டைம் பார்த்தா அடுத்த ரொட்டீன் டைமே வந்துடும். இந்த டென்ஷனில் எங்கே நமக்குன்னு 5 நிமிஷம் ஒதுக்கிறது? இங்கே தான் மீல் பிளான் பண்ணுறது நமக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீத்திங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண ஹெல்ப் ஆகுது. இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி மீல் பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீல் பிளானிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது தான். உங்களுக்கான டெம்ப்ளேட் என்னன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். இங்கே என்னோடய டெம்ப்ளேட், என்னோடய பிளேட்டு, ஒரு சுண்டல், ஒரு டிஃபன், ஒரு சைட் டிஷ், இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி டிஃபன்னு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஃபன்னு பிளான் பண்ணுங்கள். நான் இங்கே மண்டே இட்லி, டியூஸ்டே உப்புமா, வெட்னஸ்டே பேட்டர், தேர்ஸ்டே பொங்கல் இல்லைன்னா கஞ்சி, ஃப்ரைடே ஏதாச்சும் ஒரு பேட்டர் இல்லைன்னா சப்பாத்தி, இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான டெம்ப்ளேட் என்னன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இது மீல் பிளானிங்கை ஈஸியாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த நீங்கள் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டில் இப்போ இட்லி அப்படின்னா உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் எல்லாம் அதில் செய்ய தெரியும், உப்புமானா அதில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் செய்ய தெரியும், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இது செய்கிறதுனால உங்களுக்கு காமனாகவே எவ்வளோ ரெசிபிஸ் தெரியும், எவ்வளோ வெரைட்டிஸ் தெரியும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீல் பிளான் பண்ணும்போது இதிலேருந்து ஒரு ரெசிபியை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னோடய டெம்ப்ளேட்டில் நான் சுண்டல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுண்டல் விருப்பம் இல்லைன்னா சாலட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸும் நீங்கள் இதே மாதிரி நோட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுண்டல்னா கொண்டக்கடலை இருக்குது, பச்சைப்பயிறு இருக்குது, நிலக்கடலை இருக்குது, ராஜ்மா இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குன்றத ஒரு லிஸ்ட் டவுன் எடுத்து வைங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் மீல் பிளான் பண்ணும் போதும் உங்களோட டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதை ஃபினிஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை டிசைட் பண்ணிட்டாலே அதுக்கான சைட் டிஷ் என்ன பண்ணலாம், உங்களோட சுண்டலில் என்ன பண்ணலாம், ஃப்ரூட்ஸில் என்ன பண்ணலாம், அடுத்தது சாலடில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் 5 டேஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மீல் பிளானிங் எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தது டெம்ப்ளேட் என்னன்றதை யோசிக்கணும். ஸோ என்னோடய டெம்ப்ளேட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சைட் டிஷ், அப்புறம் ஒரு சுண்டல், இதுதான் என்னோடய டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு என்னோடய மெனூஸ் எப்படி இருக்கணுன்றதை நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் இப்போ பிளான் பண்ணி காட்டுறேன். ஸோ மண்டே என்ன இருக்கணும், டியூஸ்டே என்ன இருக்கணுன்றதை ப்ரீஃபாக எழுதலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இட்லி, உப்புமா அப்படின்ற மாதிரி நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா. இப்போ நான் அதில் என்ன டிஷ் பண்ண போகிறேன்றதை டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நாள் நான் வரகு இட்லி, பீட்ரூட் சட்னி, ஒரு சுண்டல், ஸோ க்ரீன் கிராம் எடுத்திருக்கேன். 2வது நாள் வீட் ரவாவில் உப்புமா, அடுத்து அதுக்கான சைட் டிஷ் என்ன, அடுத்த சுண்டல் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ண போகிறோம். ஸோ 3rd டே வெட்னஸ்டே பிளாக் உரத் தாலில் இட்லி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டொமேட்டோ ஆனியன் சட்னி, ராஜ்மா சுண்டல். தேர்ஸ்டே சாம மில்லட்டில் பொங்கல் குழம்பு, க்ரீன் பீஸில் சுண்டல். ஃப்ரைடே நார்மல் இட்லி, கத்திரிக்காய் பஜ்ஜி, ப்ரௌன் சனாவில் சுண்டல். இப்படி யோசிக்கிறப்ப உங்களால் மெனுவை சீக்கிரமாக பிளான் பண்ண முடியும். வீக்கெண்டில் இந்த மாதிரி மெனு க்ரியேட் பண்ணி அதுக்கான லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுமே போய் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் போய் வாங்கிடலாமா? ஸோ நானும் மார்க்கெட் போய் இந்த வீக் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து கையோட அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ப்ராப்பராக பேக் பண்ணி அடுக்கி வச்சிட்டாலே நெக்ஸ்ட் வீக்கு நம்ம கையில் தாங்க. ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு நாளுக்கான காய் என்னென்னவோ அதை தனியாக செப்ரேட்டாக ஒரு ஷெல்ஃபில் வைங்க. ஸோ இதனால் நீங்கள் தேடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடிஷ்னல் பக்கங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.